நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். டே டு டே குரூப்பில் பயணிக்கும் யூடியூப் சேனல் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். மக்களே, நான் வீடியோ அன்றைக்கே போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு வேலை கிரகப்பிரவேசம் ஒன்று, அதனால முக்கியமான வேலையாக இருந்தேன், அதான் வீடியோ போட முடியலன்னு சொல்லியிருந்தேன். இப்போது அந்த வீடியோ, அதாவது என்ன, வார சம்பளம் ஒரு மெத்தடு சொல்கிறேன், அது எப்படி எடுக்குதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? டியரில் சரியா? அது இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் நான் இந்த வீடியோவாக கொடுக்குறேன். இதே மாதிரி வார சம்பளத்துக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, அது வந்து அடுத்த வீடியோவாக வரும். வாரத்தில் அதாவது ஒரு 5 நாள் தொடுத்துற மாதிரி இருக்கும். 2 நம்பர் ஆல் போர்டில். விருப்பம் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எப்போ கெஸ்ஸிங்கில் நம்பர் வருதோ அப்போ யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுவோம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டியர் 5D சார்ட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? டியருடைய 5D சார்ட் எடுத்து இதில் நம்ம எப்படி எடுக்க போகிறோன்னா, இப்போ போன மாதம் நான் வந்து ஒரு மாதம் மட்டும் தான் செக் பண்ண போகிறேன். மற்றதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஒரு மாதம் மட்டும் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன், இது வருதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. மற்றதை நீங்கள் செக் பண்ணிங்க. சரியா? அதாவது ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை எப்போ வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை. ஓகே, இப்போ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், நித்யா காலண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை நல்லா பாருங்கள், 5ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? தெரியுதா? இது பாருங்கள், ஆகஸ்ட் மாதத்தோட மந்த்லி கேலண்டர் இது. ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை 5ஆந்தேதி வந்திருக்கும். புரியுதுங்களா? மேலே பாருங்கள், செவ்வாய். ஓகேவா? அது 29 போன மாதம். ஃபஸ்ட்டு செவ்வாய் 5ஆந்தேதி, அடுத்த செவ்வாய் 12, 19, 26, அந்த மாதம் 4 செவ்வாய் வந்திருக்கு. 5ஆந்தேதியிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எப்படி 5ஆந்தேதி செவ்வாய்க்கிழமை எடுத்து அடுத்த 5 நாள் ஃபாலோ பண்ண போகிறோம், அது எப்படி எடுக்கிறது ஃபாலோ பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து 5ஆந்தேதி, போன மாதம் 5ஆந்தேதி செவ்வாய்க்கிழமை. சரியா? போன மாதம் செவ்வாய்க்கிழமை என்ன ரிசல்ட் அடிச்சிருக்கான், இருங்க மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். மேலே பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் 5ஆந்தேதி முதல் செவ்வாய்க்கிழமை. சரியா? இதுதான் செவ்வாய்க்கிழமை. இருங்க நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், செவ்வாய்க்கிழமை ஒரு மணி ரிசல்ட் என்ன அடிச்சிருக்கான், ஃபுல் ரிசல்ட் பாருங்கள், 15,985 அடிச்சிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 5Dயும் கூட்ட போகிறோம். எப்படி கூட்ட போகிறோம், ஃபஸ்ட் நம்பர் 1, 1க்கு அடுத்த நம்பர் 5, 1 5 கூட்டினா 6, அதுக்கு அடுத்த நம்பர் 9. ஓகேங்களா? 9 6 15. ஓகேவா? 15, அதுக்கு அடுத்து ஒரு 8 5 இருக்குது, அந்த 5 கூட்டிக்கலாம் 20. அப்போது மொத்தமாக கூட்டினா 28ன்னு ஒரு நம்பர் வரும். ஒரு மணி ஷோவோட மொத்த நம்பரையும் சிங்கிள்ஸாக கூட்டணும். புரியுதுங்களா? கூட்டினா நமக்கு என்ன வருது, 28ன்னு ஒரு நம்பர் வருது. இதை நம்ம கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் வாங்க. இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம், 28ன்னு போட்டாச்சு, ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து 6 மணி ஷோவோட இதே மாதிரி ஒரு மணி ஷோவில் கூட்டின மாதிரியே கூட்ட போகிறோம் வாங்க. 6 மணி ஷோவில் 86 124 அடிச்சிருக்கான். சரியா? 8ம் 6ம் கூட்டினா எத்தனை, 14. ஓகேங்களா? 14, அதுக்கு அடுத்து 1, 15, அதுக்கு அடுத்து ஒரு 2, 15 2 17, அதுக்கு அடுத்து ஒரு 4, 17 4 21. ஓகேங்களா? 21. இப்போ நம்ம கால்குலேட்டரில் 21ன்னு போட போகிறோம், போட்டு ப்ளஸ் போட்டுக்க போகிறோம். சரியா? இப்போ அங்கே அடுத்து 8 மணி ஷோவோட அந்த 5Dயும் கூட்டிகிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போது 8 மணி ஷோவில் வந்து 99504ன்னு அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இதை மொத்தம் கூட்டுவோம். 9 9 18. ஓகேங்களா? 18 ஒரு 5 23, 23 ஒரு 4 27, 0 கணக்கு கிடையாது. ஓகேங்களா? 27, 9 9 18 ஒரு 5 23 ஒரு 4 27. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம 27 இப்படி கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 76ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது. கரெக்டாக? புரியுதுங்களா? 76ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது. இந்த நம்பரை அடுத்த 5 நாள் 67 76ன்னு ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது 76 67 அப்படி திருப்பி போட்டு ஆல் போர்டில் ஃபாலோ பண்ணணும். இதுதான் வார சம்பளம். இது வந்திருக்கான்னு பார்ப்போம் வாங்க. ஓகேவா? இப்போது நமக்கு என்ன கிடைச்சிது, 76 67ன்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. சரியா?
இப்போ அது அடுத்து ஒரு 5 நாளுக்கு வந்திருக்கணும். 5ஆந்தேதி டு அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வரணும். பார்ப்போம். 6ஆந்தேதி வரல, 7ஆந்தேதி வரல, 8ஆந்தேதி வரல, 9ஆந்தேதி 1 மணி ஷோவில் அடிச்சிருக்கான் பாருங்கள். நல்லா பாருங்கள். 1 மணி ஷோவில் 076 ரிசல்ட் அடிச்சிருப்பான். அப்போ நமக்கு 76ன்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு. ஓகேவா? 67 சப்போர்ட் நம்பர் தான், 76 வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்த செவ்வாய்க்கிழமை என்ன டேட் நம்ம பார்க்கணும்ல, வாங்க பார்ப்போம். இப்போ அடுத்த செவ்வாய்க்கிழமை பாருங்கள், நமக்கு 5க்கு அடுத்து 12ஆந்தேதி வருது அடுத்த செவ்வாய்க்கிழமை. இப்போ நம்ம சாட்டுக்கு போயிடலாம் வாங்க. 12ஆந்தேதி செவ்வாய்க்கிழமை. ஓகே, சாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம 12ஆந்தேதி வரோம். 12ஆந்தேதி எங்கே இருக்குது? இது இங்கே இருக்குது. அன்றைக்கி 1 மணி ஷோவோட இப்போ அப்படியே நம்ம வாயிலே கூட்டலாம், ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். 1 மணி ஷோ ரிசல்ட்டு 46 478, 6 4 10, இன்னொரு ஒரு 4 இருக்குது, 14, ஒரு 7, 21, ஒரு 8, 29. சரியா? 29 நம்ம கால்குலேட்டர் போட்டுடலாம் வாங்க. 29 போட்டாச்சு, ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நாம் சார்ட்டு பார்ப்போம். 6 மணி ரிசல்ட் 8 5 8 2 0. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 8 2 10, அது ஒரு 15, ஒரு 8 23. ஓகேங்களா? 23 ப்ளஸ் 8 மணி ஷோ 8 6 15, இன்னொரு 8 23, இன்னொரு ஒரு 3 23, அது 7 3 10 33. ஓகேங்களா? 3 85ன்னு கிடைக்குது. 85 58 அடுத்து நமக்கு ஃபாலோ வார சம்பளம். சரியா? இதில் பாருங்கள், 85 58 14ஆந்தேதி 485ன்னு 1 மணி ஷோவில் அடிச்சிருக்கான். சரியா? புரியுதுங்களா? இப்போ அடுத்து நமக்கு 19ஆந்தேதி செவ்வாய்க்கிழமை. சரியா? கீழே பாருங்கள், 12க்கு அடுத்து 19. 19ஆந்தேதி செவ்வாய்க்கிழமை. 19ஆந்தேதி ரிசல்ட்டு பார்க்கணும். நமக்கு 19ஆந்தேதி இதோ 51 50ன்னு அடிச்சிருக்கான். 5 1 கூட்டினா 6, இங்கே ஒரு 5 11. ஓகேங்களா? 2 5 ஒரு 1 இருக்குது, 11. இப்போ நம்ம கால்குலேட்டரில் எரேஸ் பண்ணிவிட்டு 11 போட்டுப்போம். அடுத்து 7 7 14, ஒரு 4, 16 4 18, ஒரு 2 20 29 29. அடுத்து 8 மணி ஷோவில் 8 2 9 வருது. 9 9 18, ஒரு 8 9 9 18, ஒரு 8 26. ஓகேங்களா? 26 ஒரு 4 30 34 மொத்தம் கூட்டினா 34. அப்போது 74 47 ஒரு நம்பர் வரணும். ஓகேங்களா? 74 47 ஒரு நம்பர் வரணும். 19ஆந்தேதி டு ஒரு 5 நாள்னு வச்சுக்கோங்க. 74 22ஆந்தேதி 1 மணி ஷோவில் அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா? 74 வந்துடுச்சு. டேரெக்டாகவே வருது. சப்போர்ட் நம்பர் பெரும்பாலும் வரல. அப்போ நம்ம ஒரு நம்பர் ஃபோக்கஸ் பண்ணால் கூட போதும். சப்போர்ட் நம்பர் சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இப்போ அடுத்து செவ்வாய்க்கிழமை என்ன டேட்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதில் பாருங்கள், 19க்கு அடுத்து 26 அடுத்த செவ்வாய்க்கிழமை. ஓகேங்களா? 26 இது இருக்குது. அன்றைக்கி ரிசல்ட் 1 மணி ஷோ 1 2 1 1 6. அப்போது 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, மொத்த நம்பர் ஒன்று ஒன்றா கூட்ட போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 1, அதுக்கடுத்த நம்பர் 2, 1 2 கூட்டினா 3, அதுக்கடுத்த நம்பர் 1 4, அதுக்கடுத்த நம்பர் 1 5 6 11. சரியா? சிங்கிள்ஸாக கூட்டணும். 11 ப்ளஸ்ஸு 6 மணி ஷோ கூட்டிக்கலாம் வாங்க. 8 0 5 9 அடிச்சிருக்கான். சரியா? 8 5 13, ஒரு 9 எவ்வளோ வருது? 9 ஒரு 5 14, ஒரு 8 22. ஓகேங்களா? 14 8 22 தானே? 22 தான். 22. இப்போ 8 மணி ஷோவில் 67 833 அடிச்சிருக்கான். இப்போ 6 7 கூட்டினா 13,
13 ஒரு 8 21, ஒரு 2 3 27, 27. அப்போ நமக்கு 60ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது. நமக்கு என்ன வரணும் அப்போது 6006ன்னு ஃபாலோ வந்திருக்கான்னு பார்த்துடலாம் வாங்க. டைரெக்டாகவே பாருங்கள், 29ஆம் தேதி 60ன்னு அடிச்சிருப்பான் டைரெக்டாக. இது மேக்ஸிமம் டைரெக்டாக பாஸ் ஆகுது. நான் சப்போர்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஆப்போசிட். ஓகேவா? இப்போ இந்த போன மாதம் செக் பண்ண 4 மெத்தடும் பாஸ். இப்போ இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை என்ன டேட்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதத்தோட கேலண்டர் எங்கே? இதோ செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி. ஓகேங்களா? 2ஆம் தேதி நமக்கு என்ன அடிச்சிருக்கான்? 36 749ன்னு அடிச்சிருக்கான். 1 நிமிஷம். 6 3 9, 9 ஒரு 7 16, 16 ஒரு 4 20, 29. ஓகேங்களா? 1 நிமிஷோட மொத்த நம்பர் கூட்டினா நமக்கு 29ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது. ப்ளஸ் அடுத்து 6 மணிக்கு கூட்டுவோம். 5 5 10, இது 1 11, 11. ஓகே. அடுத்து 8 மணி. 4 1 5, 5 4 9, 9 7 16, 16 ஒரு 9 25. ஓகேங்களா? 25. அப்போ நமக்கு 65 56 நம்பர் வரணும். பார்த்துலாம் வாங்க வந்திருக்கான்ட்டு. அடுத்த நாளே 1 மணி ஷோவில் 65ன்னு அடிச்சிருப்பான் பாருங்கள். இது நம்ம சிங்கிள் நம்பர் தான், நீங்கள் டபுள் நம்பர் எடுக்கவே தேவையில்லை. இது வரலாம் எடுத்து அடித்தது ஃபுல்லாக சிங்கிள் நம்பர் தான் அடிச்சிருக்கான். புரியுதுங்களா? 65 நமக்கு அடுத்த நாள் 1 மணி ஷோவில் பாஸு. இப்போது அடுத்து செவ்வாய்க்கிழமை என்ன டேட் இந்த மாதம்னு பார்த்துடலாம். அடுத்த செவ்வாய் வந்து நமக்கு 9ஆம் தேதி அடிச்சிருக்கான். செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி. இப்போ 9ஆம் தேதி ரிசல்ட் என்ன? இது பாருங்கள், 9ஆம் தேதி 1 மணி ரிசல்ட்டு 2 7 5 கூட்டினா 7 8 9. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம கேலண்டர் தேவையில்லை. 9 ப்ளஸ் 6 மணி ரிசல்ட்டு 4 2 6, 6 ஒரு 7 13, 13 ஒரு 4 17, 17 ஒரு 9, 17 ஒரு 9 எவ்வளோ? நான் கொஞ்சம் கணக்கில் வீக் கட்டுன்னு கூட்ட முடியல. 17 ஒரு 9 20, 26, 26ன்னு வருதுங்க. தப்பாக இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 26. ஓகே. அடுத்து 8 மணியில் வந்து 89 821 அடிச்சிருக்கான். 8 2 10, அது ஒரு 10 20 28, மொத்தம் கூட்டினா 28ன்னு வருது. அப்போ நமக்கு 63 36ன்னு ஒரு ஃபாலோ. 63 ஸ்ட்ராங்கு, 36 சப்போர்ட் அடிச்சிருக்கானா பார்த்துக்கலாம் வாங்க. 63 36 நேற்றும் அடிக்கவில்லை. இன்று 2 ஷோவில் ஒன்றும் அடிக்கலை. அப்போது அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நமக்கு வர வேண்டிய நம்பர் 63 ஸ்ட்ராங். டியர் ஃபாலோ 63 ஸ்ட்ராங். சப்போர்ட்டுக்கு வந்து 36. ஓகேங்களா? இந்த நம்பர் வந்து நமக்கு இன்னொரு மெத்தடில் நம்பர் நமக்கு வர வேண்டிய நம்பர். அதனால் கன்ஃபார்மாக இது வரும். இது வந்தால் 3 டிஜிட் எப்படி வரும்னு சொல்லிடுறேன் பார்த்துங்க. 634 639 பாக்ஸ் இப்படி வரும். ஓகேங்களா? 634 639 பாக்ஸ்னு வரும். 634 639 ஆல் பாக்ஸ். ஓகேங்களா? இது வந்தால் இப்படி தான் வரும். ஓகே. வார சம்பளம் மெத்தடு ஃபஸ்ட்டு மெத்தடு இது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்குது. இது வந்து அடுத்த வீடியோவில் வரும்.
ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி நம்மளுடைய குரூப், அதாவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தெரியாத நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தேவையில்லாமல் போய் பணத்தை எங்கேயும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? கொடுக்குறத கரெக்டாக யூஸ் பண்ணி பணம் பண்ணுங்கள். அதே மாதிரி மஞ்சச்சாட்டு நம்ம டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். 2 நாள் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒன்றும் 2 ஷோவில் பாஸ் ஆகலை. 8 மணி ஷோவில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பழையபடி இந்த மாதம் நம்ம 6 ஷோ ஃபாலோ நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் 1441 கொடுத்துருந்தோம். நேற்று அடிச்சிட்டான். இன்றைக்கி வந்து நம்ம 9559 கொடுத்துருந்தோம். 6 மணி ஷோவில் அடிச்சிட்டான். ஓகேங்களா? அடுத்த 6 ஷோ ஃபாலோ வந்து பெய்டு குரூப்பில் நாளைக்கு மார்னிங் கொடுத்துருவேன். ஓகே, வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு மிகவும் நன்றி. நன்றி மக்களே.